தேவனுடைய விருப்பம் என்ன? யோவான் 17வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்றாரு, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க இருக்கிற சிஎஸ்ஐ திருச்சபையை பார்த்து சொன்னார். இல்ல இங்க இருக்கிற ஆர்சி திருச்சபையை பார்த்து சொன்னார், பெந்தேகோஸ்து சபையை பார்த்து சொன்னார்னா எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் அப்படின்னா ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன விரும்புறாரு பாத்தீங்களா? அவர் ரொம்ப விரும்புறாரு, அவருடைய விருப்பமே இதுதான். ஆனா இன்னைக்கு அதை செய்யறது இல்லை. ஆண்டவரே நான் ஃபேன் வாங்கி போட்டேன், ஆண்டவரே உன் ஃபேனை உன் தலையில விழ நீயே வச்சுக்கடா, எனக்கு நீ முதல்ல ஒன்றா இருக்கிறாயா? ஆண்டவரே பாருங்க, உங்களுக்காக நான் அங்க போய் அந்த பாஸ்டருக்கு 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ எப்படி இருக்கிற? முதல்ல நான் அந்த பாஸ்டர்கிட்ட பேச மாட்டேன், இந்த விசுவாசிகிட்ட பேச மாட்டேன். உன் காணிக்க மேல நான் விருப்பமா இல்லை, நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது மேல விருப்பமா இருக்கிறேன். பார்வதி சிஸ்டருக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். 3 பேருமே ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு மூத்த மக சொல்லுது, ஜெனிஃபர் வந்தா நான் வரமாட்டேன். விக்கி சொல்றாப்புல, மூத்த மக பேர் என்னது, பிருந்தா வந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி சிஸ்டருடைய உள்ளம், என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகிறது, சந்தோஷமா இருக்கிறது. சொல்லுவீங்களா சிஸ்டர்? சொல்ல மாட்டீங்க. என் பிள்ளைகளாம் ஒன்னா வந்தாதான், அவங்க ஒரே சாப்பாடை சாப்பிட்டாதான், சின்ன பிள்ளைல எப்படி இருந்தாங்களோ அதே போல என் வீட்டுக்குள்ள ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது தான் என் உள்ளம் மகிழும். பெற்றோர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். பிள்ளைகள் 2 பேரும் ஒற்றுமையாக விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, அந்த பிள்ளைகள் அப்படியே ஒற்றுமையாக பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அந்த பெற்றோருடைய உள்ளம் அப்படி மகிழும். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்பதற்காகத்தான் நான் ஒரு பெரிய பிரயாசப்பட்டுட்டேன். என்ன தெரியுமா? பிதாவே, நீங்கள் ஒரு மகிமையை எனக்கு கொடுத்தீங்கல்ல, நீங்கள் ஒரு மகிமையை, அந்த மகிமையை நான் அப்படியே தூக்கி, பாதியை நான் எடுத்துக்கலாம் இல்லை, அப்படியே தூக்கி அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அல்லேலூயா. இப்போ இந்த கண்ணாடி தான் நான் வாங்கின கண்ணாடி, எழுத்துலாம் போட்டால் பெருசாக தெரியும். இப்போ நான் சொல்கிறேன், டாக்டர் நீங்கள் எனக்கு ஒரு கண்ணாடி கொடுத்தீங்கல்ல, அந்த கண்ணாடியை தூக்கி அப்படியே நான் சுதனாவுக்கு கொடுத்து விட்டேன். ஏன்னா அவள் உத்து பார்த்து கொண்டு இருந்தாள் அப்படின்னு நான் சொல்கிறேன். டாக்டர் சொல்கிறாரு, எப்பா அறிவு இருக்காப்பா உனக்கு, உன் கண்ணு என் கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, அவன் நல்லா படிக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம், அவன் நல்லா பைபிளை வாசிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு தியாகம் பண்ணிட்டேன். நாங்கள் வாசிக்க முடியலனாலும் பரவாயில்ல, என் கண்ணாடியை தூக்கி அவளுக்கு கொடுத்தேங்கிற மாதிரி ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஏன் மகிமையை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, வச்சிக்கப்பா நல்லா இருப்பா, இந்த மகிமைக்குள்ளே இரு, இது உனக்கு பெரிய பெரிய மேன்மைகளை கொண்டு வரும்னு சொல்லி எனக்கு கொடுத்தீங்க. ஆனால் நான் யாருக்கு கொடுத்துட்டேன்? இதே போலதான் நம்மளை உண்டாக்கின தேவன் என்ன விரும்புகிறார்னா, என் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் இருப்பதற்காக எனக்கு கிடைச்ச அந்த மேன்மை. மகிமைனா என்ன தெரியுமா? எனக்கு கிடைச்ச பெருமை, எனக்கு கிடைச்ச புகழ், ஒரு மேன்மையான ஒன்று. கிறிஸ்தவத்துக்குள்ள மகிமையை குறித்து என்ன சொல்றாங்கன்னா பரிசுத்தம்ங்கிறாங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன சொல்றாங்க? பரிசுத்தம் தான் அந்த மேன்மையா. இந்த உலகத்திலே உச்சக்கட்ட மேன்மை என்னன்னா பரிசுத்தம். ஆமென், அல்லேலூயா. அந்த மகிமையை நான் என்ன பண்றேன் தெரியுமா? அப்படியே அவர்களுக்கு கொடுத்துட்டேன். கொடுக்கக்கூடிய உள்ள ஆண்டவர்களை ஏன் வந்திருக்குன்னா, அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக தான் செய்திருக்கிறார். இந்த கண்ணாடியை நான் சுதனாவுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆலயத்துக்கு வந்துட்டு உத்து சுதனா பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். எப்பா, நான் கூட இந்த கண்ணாடி வேணாம், எனக்கு கூட வேணான்னு சொல்லி உனக்கு கொடுத்தா நீ இந்த கண்ணாடியை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன், உள்ள எவ்வளோ வேதனைப்படுது தெரியுமா? இதே மாதிரி தான் சபைகள் பிரிந்திருக்கும் போது, ஊழியங்கள் பிரிந்திருக்கும் போது, நாம் ஒன்றாக இல்லாதப்போ கர்த்தர் சொன்ன மகிமையே வீணடிச்சிட்டீங்களேப்பா, அது எவ்வளோ மேன்மையான மகிமை தெரியுமா? பிதா எனக்கு கொடுத்தாரு, நான் உனக்கு கொடுத்தேன், நீ ஏன் பயன்படுத்தல? இன்னைக்கும் திருச்சபைகளை பார்த்து கர்த்தர் இப்படி தான் கேட்டுட்டு இருக்கிறார்.
அப்போ இத்தனை பேரை பார்த்து கர்த்தர் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இந்த விவேகானந்தர் பகுதியில் ஒரு கிழிஞ்ச பாயில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் மட்டும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்கள் மகிமையினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு மகிமையாய் விளங்குவேன் ஆண்டவரே, அநேகருக்கு நான் ஒரு மகிமையானவளாய் காட்சி அளிப்பேன் ஆண்டவரே, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன், இன்னும் எல்லாரோடைய ஐக்கியமாக இருக்கிறது மட்டும்தான் என் வேலை ஆண்டவரே, எல்லாரையும் ஐக்கியப்படுத்துகிறது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லி பாருங்கள், இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று உங்களை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிடுவார். ஏன்னா அவருடைய விருப்பம். எவனுமே செய்யாதப்ப இவன் செய்கிறான்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆனால் இன்னைக்கு பிரிவினை பிசாசினாலே உண்டாக்கப்படுகிறது. பிரிவினை யாரால் உண்டாக்கப்படுகிறது? வேதம் சொல்லுகிறது அவர் பிரிவினைக்காரன். அதனால தான் பிசாசு உங்களை தூண்டி விடாதபடி நீங்கள் எப்படி வாழ வேண்டுமாம்? கூடி வாழுங்கள். இந்த பிரிவினை உண்டாக்குகிற பிசாசு போகணும்னா நம்ம கூடி வாழணும். இப்படி கூடி வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் சபையை கொடுத்திருக்கிறார். ஓன் ஜாதி என்ன, ஓன் ஜாதி என்ன, ஓன் ஜாதி என்ன, ஆளாளுக்கு ஒரு ஜாதி சொல்லுவீங்க. உனக்கு சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு. உனக்கு சொந்த வீடு? சொந்த வீடு. உனக்கு தெருவில் குடியிருக்கிறேன். அப்படியா? ரைட்டு. நீ என்ன படிச்சிருக்க? டிகிரி. நீ என்ன படிச்சிருக்கிற? படிக்கலை. நீ யார்? ஹாஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு. நீ நகை போடலை. இப்படி பலதரப்பட்ட மக்கள் நம்மலாம் இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவுக்கான சந்தோஷம். அல்லேலூயா. அவன் என்ன ஜாதியாக இருந்துட்டு போட்டு பாஸ்டர், அவன் கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு சொந்தக்காரன். அவன் யாராக வேணாலும் இருந்துட்டு, அவன் என் சகோதரன். அவன் வீட்டில் ஒரு துயரமான செய்தியை கேள்விப்பட்டால் நான் இருக்க மாட்டேன், ஃபோன் பண்ணி பேசுவேன், ஓடி போய் நான் விசாரிப்பேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக பிரயாசப்பட வேண்டாம். தேவனுடைய விருப்பத்தை செய்வதற்கு பிரயாசப்பட்டால் மாதம் மாதம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களை தேடி அனுப்பிக்கிட்டே இருப்பார். ஏன் தெரியுமா? ஏன்? எங்கே யாராவது ஒரு கரெக்டாக வசனம் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். என் நாமம் மகிமைப்படும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை, தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா நம்ம தேவ மகிமைக்குள்ளே வர வேண்டும். யாத்ராகம் 29வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 42, 43. வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே, வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. இங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்தலம் என் மகிமையால் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை ஏன் நம்ம வீட்டுக்குள்ள வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வீடு பரிசுத்தமாக்கப்பட. ஆண்டவருடைய மகிமை ஏன் நமக்குள்ள வருது? நம்மை பரிசுத்தமாக்கப்பட. நீங்களா பரிசுத்தமா வாழ முடியாதுப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி முடியுதா சிஸ்டர்? யூடியூப் பார்த்துட்டே இருக்கிறோம், பார்த்துட்டே இருக்கும்போது என்ன வருது? சினிமா பாடல் வருது. உடனே இந்த பாட்டு அப்போ கேட்ட பாட்டில் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? 2 வரிகள் கேட்க ஆரம்பிச்சிடுறோம். திடீர்னு அதை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம், இதை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம், அவனை பற்றி ஏதோ பேச ஆரம்பிச்சிடுறோம், இவனை பற்றி ஏதோ பேச ஆரம்பிச்சிடுறோம், எதையாவது சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோம், மோசமாக பேச செய்ய நினைக்க எல்லாம். பரிசுத்தமாக வாழ்கிறது இந்த உலகத்தில் கஷ்டம். ஆனால் தேவ மகிமையோடு வாழும்போது அந்த மகிமை நம்மளை பரிசுத்தப்படுத்தும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறீங்க? அப்போ நீங்கள் தேவ மகிமையை விரும்புங்க. அந்த ஸ்தலத்தில் தேவ மகிமை வரும். அந்த மகிமையினாலே அந்த ஸ்தலம் பரிசுத்தமாக்கப்படும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கிறதுனால தேவன் இங்கே மகிமைப்பட்டிருக்கிறார். அந்த பரிமள தைலத்தை ஒரே ஒரு செத்த ஈ என்ன செய்யுமா? நாரி போக்கப்படும். இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு மேட்டுமையா அவள் வந்துட்டாளா அப்படின்னு உட்காந்துருக்கதான் செத்த ஈ. அந்த செத்த ஈயாக நாம் இருக்கக்கூடாது. சர்ச்சுக்குள்ளே வரும்போதே நம்மளே ஆராய்ந்து, ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, உமக்கு முன்பதாக நிற்கக்கூட நான் பாத்திரவான் அல்ல, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆலயத்துக்குள்ளே வந்து பாருங்க. நாம் இந்த ஆலயத்துக்குள்ளே தேவ மகிமையை கொண்டு வருகிறவர்களாய் மாறுவோம். திருப்பி போகும்போது தேவ மகிமையால் நிரப்பப்பட்டு அதோடு கூட ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வீட்டுக்கு எடுத்து செல்லுகிறோம்.
அந்த செய்தி தொடங்கும்போது என்ன சொன்னேன்னா, ரேஷன் கடைக்கு போனால் கூட அரிசி வாங்கிட்டு வரீங்க, இங்கே வந்துட்டு போகும்போது ஒன்றும் கொண்டு போகல அப்படின்னு தானே ஃபீல் பண்ணுறீங்க. இங்கேருந்து நீங்கள் என்னத்தை கொண்டு போகிறீங்க தெரியுமா? தேவ மகிமையை கொண்டு போகிறீங்க. ஏன்னா நம்ம ஒன்றாயிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம ஒன்றாயிருக்கிறத பார்த்து அடாடாடா, யாராக இருந்தாலும் அவங்க இணைந்து என் பிள்ளைகளாக நின்று துதிக்கிறாங்களே, நம்மளை மகிமையால் நிரப்புறாரு. கட்டப்பை தான் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் நம்ம மகிமையோடு போகிறோம். போன உடனே அந்த மகிமை நம்ம வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதமாய் மாறுகிறது. தேவ மகிமை நம்ம ஒன்றாக இருப்பதற்காக கொடுக்கப்பட்டது. நம்ம ஒன்றாக இருக்கும்போது அந்த மகிமை வருது. அந்த மகிமை நம்மளை பரிசுத்தப்படுத்துது. பரிசுத்த ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டனால தான் தாவீது சங்கீதம் 26:8 என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சி. அப்ப தாவீது சொல்றாரு பாருங்க, உம்மை மகிமை தங்கின அந்த வாசஸ்தலத்தை நான் என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் வாஞ்சியோட இருக்கீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியோட இங்கே வந்திருக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்குள்ள வாஞ்சை குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அது. ஆண்டவரே என்னை வாஞ்சையை அதிகப்படுத்துங்கப்பா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஃபாதர் சொல்வார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் என்ன வரணும்? ஆண்டவர் கிட்ட நான் வரணும். அப்போ இந்த மகிமைக்குள்ள இருக்கிற நம்ம ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அவருக்கு அருகாமையில கொண்டு வருகிறார். அதனாலதான் தாவீது சொல்றார், உம்ம மகிமை தங்கிய அந்த வாசஸ்தலத்தை நான் என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன். அந்த பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 8:11 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தேவாலயத்தில் அவங்க பலி செலுத்துவாங்கல்ல, அந்த நேரத்தில் ஆசாரியர்களால் அங்கே நிற்க முடியாமல் போயிருச்சான். யாரால? ஏன் நிற்க முடியாமல் போயிருக்கும்? மேகத்தை போல் அந்த மகிமை அந்த இடத்தை நிரப்பி இருந்துச்சான். ஆமென். இந்த தேவனுடைய மகிமை ஒரு பயங்கரமானதுங்க. அதெல்லாம் போகிற போக்கிலெல்லாம் பார்த்துட்டு போயிட முடியாது. அதுக்காக நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும், அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும், அதுக்காக வாஞ்சிக்க வேண்டும். அதுக்காக என்ன செய்யணும்? வாஞ்சிக்க வேண்டும். நீங்கள் தேவ மகிமைக்குள்ளே இல்லைன்னா நிறைய உலக பாரங்கள் உங்களை அமுக்கிக்கிட்டே இருக்கும். ஜெபிக்க விடாது, வேதம் வாசிக்க விடாது, கர்த்தருடைய காரியத்தில் வாஞ்சையாக இருக்க விடாது. ஏன்னா நாளைக்கு அரிசிக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, நாளைக்கு அவன் என்ன சொல்ல போகிறானோன்னு கவலைப்பட்டு இருப்பீங்க. நாளைக்கு அவன் சொல்கிறதுக்குள்ள சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் உங்களுக்காக மாற்றாமல் விடுவாரா? ஏன் இன்னைக்கு நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க? நீங்க இருக்கிறது தேவனுடைய மகிமைக்குள்ள, நீங்க நிற்கிறது பரிசுத்தமான தேவ ஸ்தலத்திற்குள்ள. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன்.